அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கோபமாக இருக்கிறான் என்பதை நாம் எப்படி அறிவது? அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அல்லாஹ் நம் மீது கோபமாக இருக்கிறானா, சந்தோஷமாக இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நாம் இருக்கிறோமா என்பதை நாம் அறிய வேண்டுமல்ல. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நம் மீது கோபமாக இருக்கிறான் என்பதை எப்படி அறிய வேண்டும் என்றால் இந்த அடையாளம் இருக்கிற பாருங்க. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லாமல் இருப்பது. நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லாமல் இருப்பது. இரண்டாவது, ஹராமான விஷயத்திலே தொடர்பு கொண்டிருப்பது. ஹராமான விஷயத்திலே தொடர்போடு வாழ்வது. மூன்றாவது, கெட்ட நண்பர்கள் தான் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். கெட்ட நண்பர் இருக்கிறார்களே, அவர்கள் தான் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். நாலாவது, பெற்றோர்களை நிந்திப்பான், பெற்றோர்களை புறக்கணிப்பான், பெற்றோர்களுக்கு சிரமம் தருவான். இது போன்ற அடையாளம் இருந்தாலும் அல்லாஹ் உன்னை வெறுத்துக் கொண்டிருக்கிறான். ஐந்தாவது, அன்பானவர்களே, பாவம் என்று தெரிந்தே செய்வான். ஒரு விடயத்தை செய்கிறான், இது பாவம்னு தெரியும், வேணும்னு செய்வான். இது தவறுன்னு தெரியும், வேணும்னு செய்வான். இது குற்றம் தெரியும், வேணும்னு செய்வான். இது செய்யக்கூடாது என்று தெரியும், சரியை தடுக்கிறது என்று தெரியும், வேணும்னு செய்வான். அன்பானவர்களே, ஆறாவதாக, குர்ஆனோடும் ஹதீஸோடும் சஹாபாக்கள் வரலாறோடும் எந்த தொடர்பும் இருக்காது. குர்ஆனோடு தொடர்பு இருக்காது, ஹதீஸோடு தொடர்பு இருக்காது, சஹாபாக்கள் வரலாறோடு தொடர்பு இருக்காது, இமாம்களோடு தொடர்பு இருக்காது. இப்படி யார் வாழ்கின்றார்களோ அன்பானவர் இவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதை, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்காது. யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், யா அல்லாஹ் இந்த தவறை நான் செய்து விட்டேன், யா அல்லாஹ் இந்த குற்றத்தை நான் செய்து விட்டேன், யா அல்லாஹ் அல்லாஹ் தூதரை தடுத்தார்கள், அப்படி இருந்தும் செய்து விட்டேன். இது போன்ற விடயத்திலே அவனுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியமே கிடைக்காது. எனவே அன்பானவர்களே, இந்த 7 அடையாளங்கள் யார் இடத்தில் இருக்கிறதோ நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் மீது கோபமாக இருக்கிறான்.